கூட இருந்து கிரியை செய்யும் தெய்வ பிரசன்னம். என் கூடவே இருந்து காரியங்களை செய்கிற ஒரு தெய்வ பிரசன்னம் என் கூட இருக்குது. அல்லேலூயா. என்னுடைய காரியத்துக்காக மாத்திரமல்ல, அவருடைய காரியத்திற்காக என் கூட இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க யாத்திராகமம் 34:10 வாசிங்க. ஆமென். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் ஏன் நம்ம கூட இருக்கிறார்? அவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய கிரியையை நம்ம மூலமா வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். மற்றவங்களுக்கு பார்த்தா வாய் பழக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஆச்சரியமா இருக்கும். மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. இதை யாரை கொண்டு ஆண்டவர் செய்வேன்னு சொன்னார்னா, மோசையை கொண்டு செய்வேன்னு சொன்னார். மோசையை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் பிறக்கும் போது பார்வோன் எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தில் அப்போ என்ன தண்டனை இருந்துச்சு? பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? கொல்லப்படும். அவன் வளர்ந்தது எங்க? ராஜா புறம்புறையில். 40 வருஷம் அவன் எங்க இருந்தானா? ராஜா அரண்மனையில் இருந்தானா. சகல கலைகளிலும் வல்லவனா இருந்தான். அப்போ எகிப்து தான் உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்த ஒரு பெரிய கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம். அதுல அவன் இருந்து சகல கலையிலும் வல்லவனா இருந்தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, எப்படியாவது தேவ ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போனது. அதனால ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அடிக்கிறத பார்க்கும்போது, ஒரு எபிரேயனை அடிக்கிறத பார்க்கும்போது எகிப்தியனை வெட்டி கொண்டுட்டான். அடுத்த நாள் 2 எபிரேயன் சண்டை போடுறத பார்த்தான். அப்போ சொன்னா, நீங்க 2 அண்ணன் தம்பி, ஏன்ப்பா அப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்டா, அதுல ஒருத்தன் கேட்குறான், நீ நேற்று எகிப்தியனை கொண்டது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு? அவர் பயந்து ஓடிடுறாரு. எகிப்துல இருந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி போறாரு. ஓடி போய் மீதியான தேசத்துல போய் அங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு அங்க இருக்கிறாரு. இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? அரண்மனையில இருந்தவர் ஆடு மேய்க்கிறார். 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார். 40 வருஷம் அரண்மனையில வாழ்ந்தவன் இப்ப எங்க இருக்கிறான்? 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான். அப்ப அவன் எப்படி மென்டாலிட்டியில் இருந்திருப்பான் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல நல்லா இருந்திருப்போம், ஒரு நேரத்துல துன்பப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், என்ன செய்யறேன்னு தெரியாம இருந்தோம். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆகிறார். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். முள்செடியிலே பார்க்கறான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு முட்செடியை பார்க்கறான். அங்க தீ பெற்றி எரியுது. முட்செடி எரிகிறது. ஆனா உத்து பார்க்கறான். ஆனா என்ன பண்ணல? செடி என்ன ஆகல? வேகவே இல்லை, அப்படியே எரியவே இல்லை. ஆனா தீ மட்டும் இருக்குது. அதனால அவன் என்ன சொல்றான்? இந்த அதிசயத்தை பார்க்க நான் கிட்டே போவேன்னு சொல்லி பக்கத்துல போறான். பக்கத்துல போன உடனே அந்த முச்செடியில இருந்து தேவன் பேசினாராம். முதல்ல அவன்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. பாதரட்சையை கலற்றி போடு, பரிசுத்தமான இடத்துல இருக்கிற. அப்போ தேவன் இடத்துல நான் வரும்போது, தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் வரும்போது எனக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி, நான் ஆடு மேய்க்கிறனோ இல்லை எனக்கு பெரிய பட்டப்படிப்பு இருக்கோ அதெல்லாம் கிடையாது. ஒரே தகுதி என்னது? பாதரட்சையை கலத்தி போடு. பாதரட்சை, அதுல 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, பாதரட்சையை நம்ம எப்போ எங்க தான் கலத்தி போடுவோம்? வெளியே தான் கலத்தி போடுவோம். ஏன் வீட்டுக்குள்ள போட்டு வந்தேன்? ஏன் போட்டு வர மாட்டேங்க? அதெல்லாம் நினைச்சு பார்க்க தெரியுங்களா? நான்லாம் வீட்டுக்குள்ள ஒரு செருப்பு போடுறதுக்கு அதுக்குன்னே ஒரு செருப்பு வச்சிருக்கிறேன். அது வீட்டுக்குள்ள மட்டும்தான் போடுறேன். ஏன் வெளியே போயிட்டு வந்தா அந்த செருப்பை உள்ள கொண்டு வர மாட்டோம்? வீடு என்ன ஆயிரும்? அழுக்காயிரும். அந்த தூசியெல்லாம் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பாதரட்சையை கலத்தி போட்டுரு. நீ நிக்கிறது, நீ வந்திருக்கிற தேவ பிரசன்னம் அது பரிசுத்தமானது. நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானது. உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க. நீங்கள் பரிசுத்தராய் இருப்பதே தேவன் உங்களை குறித்த, நம்ம எல்லாரையும் குறித்த சித்தம் அதுதான். முதல்ல ஆண்டவர் அவன் பார்த்து சொல்றார், பாதரட்சையை கலட்டி போடு, பரிசுத்தம். 2வது, பாதரட்சையை கலட்டி போடு அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் திறமைய நம்பாத. இது வரைக்கும் நீ எகிப்துல சகலகல வல்லவன் தான். இங்க வந்து ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப நான் ஒண்ணு அழைக்கிறேன்,
நான் உன்னை தெரிந்து கொள்றேன், உன் திறமையினால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். பாதரட்சையை கழட்டி போடு. பாதுகாப்புக்காக தான் நம்ம பாதரட்சை போடுறோம். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா என்ன பண்ணணும், செருப்பு போட்டுட்டு இருக்கணுமா. நான் அடிக்கடி நடந்து போகும்போது எங்கேயாவது வீட்டுக்குள்ள கூட எங்கேயாவது தட்டிடுவேன். தட்டின உடனே எனக்கு புத்தியில ஒரு டக்குன்னு ஒரு அறிவு வரும். என்ன அறிவு? இந்த செருப்பு நான் போடாம இருந்தா என் காலிலயோ பெருவரலையோ அது அடிபட்டிருக்கும். கால் தான் ரொம்ப பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. அப்படி ஒரு எண்ணம் வரும். அது பாதுகாப்புக்காக போடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையுமே நம்பாத, எதையுமே செய்யாத, உன் திறமையினால ஒன்றும் முடியாது, அதனால பாதரட்சையை கலட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை பார்த்து கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாரு சொல்லுங்க, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா இந்த சம்பவம்? எதுக்கு கூப்பிட்டாரு? அடிமைத்தனத்துல என் ஜனங்கள் 30 லட்சம் பேரு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணணும்? வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வரணும். நான் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க கடவுளா இருந்தா, இருக்கவே இல்லை இருந்தாலும் அப்படி ஒரு இது சொல்றேன், நீங்க கடவுளா இருந்தா உங்க ஜனங்கள் 30 லட்சம் பேர் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, அவங்கள விடுவிச்சு கொண்டு வர்றதுக்கு நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு 80 வயசு கிழவனை தேர்ந்தெடுப்பீங்களா? மோசே சொல்றான், எனக்கு திக்குவா, எனக்கு பேசவே தெரியாதுங்கிறான். அவனை தேர்ந்தெடுப்பீங்களா? நான் அங்கேருந்து பயந்து ஓடி வந்தவன், அப்படிப்பட்டவனை தேர்ந்தெடுப்பீங்களா? தேர்ந்தெடுப்பீங்களா? திறமைக்கு அதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு இல்லையா? ஆனா ஆண்டவர் அவனைத்தான் தெரிந்து கொண்டார். நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல நீங்க ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், பகைக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஒன்றும் இல்லாதவர்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் தெரிந்து கொண்டார். அப்படிங்கிறவங்க மாத்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு தகுதி வேண்டியதே இல்லை, பரிசுத்தம் வேணும். அவர் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு மாத்திரம். எனக்கு பலவீனம் இருக்குது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வேலையை அவர் தான் செய்யறாரு, அதுக்கு என்னையும் உங்களையும் பயன்படுத்துகிறார். ஆமென். போனா போய் நிக்க வேண்டியதான் என் வேலை, நின்னா செய்யறது எல்லாம் அவரு. ஆமென். உன் கூட இருந்து கிரியை நடப்பிப்பேன். அந்த காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும், பயங்கரமாய் இருக்கும்னு சொல்றாரு. அல்லேலூயா. இவனும் எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆண்டவர் கடைசியில சொல்லிட்டாரு, நான் அவன் கூட வருவேன், உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. உன் வாயோடு இருந்து நான் பேசுவேங்கிறார். நீ பேச வேண்டியதே இல்லை, நீ நின்னா போதும், நான் பேசுறேன். அவன் சொல்றான், பார்வனுக்கு முன்னால நான் யாரு, எப்படி பேச? அப்புறம் கேட்கிறான், நான் போறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்ற போது சொல்றாரு ஆண்டவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்துல அனுப்பினார் என்று சொல்லு. அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. கழுத குட்டி கெட்டி இருக்குது, யாராவது கேட்டா என்ன சொல்லு? இது இயேசுவுக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கூட வரார், ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறார். அப்படிதான் போறான். பொய் அவங்க எல்லாத்தையும் மீட்டுட்டு வந்தா அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு முறை சீனாய் மலையில இஸ்ரவேல் அதாவது செங்கடலை பிளந்தார். உலகத்துல அங்கேயும் நடக்காத ஒரு காரியத்தை செய்தார், எந்த ஜனங்களும் பார்க்காத. 40 வருஷம் வானத்தின் மன்னாவினால போஷித்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், காடைகளை கேட்டார் கொடுத்தார், இறைச்சியை கேட்டார் கொடுத்தார். அவனுக்கு தேவ பிரசன்னத்து மேல அவ்வளவு நம்பிக்கை உண்டாயிட்டு. மோசைக்கு வேண்டியதெல்லாம் தேவ பிரசன்னம் மாத்திரம்தான். அவன் புரிந்து கொண்டான், என்னால முடியாது. 30 லட்சம் ஜனங்கள், எவ்வளவு பேர் எனக்கு விரோதமா பேசுறாங்க, எவ்வளவு பேர் எத்தனையோ காரியங்கள் சொல்றாங்க, சொந்த அக்கா கூட எனக்கு விரோதமா பேசுறா. இதெல்லாம் புரிந்து கொண்டாலும் அவனுக்குள்ள ஒரே தைரியம், தேவ பிரசன்னம் என் கூட இருக்குது. அல்லேலூயா. உங்க கூட அந்த தேவ பிரசன்னம் இருக்குது. நீங்க உணர்ந்தீங்கன்னா கர்த்தருக்காக பயங்கரமான காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவர் அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. அவன் பாளையம் புறப்படும் போது என்ன பண்ணுவானோ, அந்த வசனத்தை வாசிங்களா? என்னாகமும் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசியமா? ஜனங்கள் புறப்படும் போது அவன் என்ன சொல்லுவானோ பாருங்க.
ஆமா, நாங்க பயணம் போக போறோம், நீங்க எழுந்திருங்க, நீங்க கூட வாங்க, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியா, உம்முடைய பயக்கிறவர்கள் ஓடி போகும்படியா எங்களுக்கு கூட வாங்கன்னு சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. அதே மாதிரி பாளையத்துல அவங்க தங்கும் போது என்ன சொல்லுவாங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. திரும்பி வாங்க ஆண்டவரே, எங்க கூட வந்து தங்குங்க. அப்போ அவனுக்கு தேவ பிரசனம் தான் அவனோட வாழ்க்கையில முக்கியமா இருந்துச்சு. வேற எதையுமே அவன் நம்பல. எதையுமே என்னுடைய திறமையோ, என்கிட்ட இருக்கிற பணமோ, என்னுடைய அந்தஸ்தோ ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டார், விடுதலை பண்ணி கொண்டு வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மகிட்டயும் அவர் தான் சொல்றார், உன்னை விடுதலை பண்ணியிருக்கிறேன், உனக்கு நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லியிருக்கிறேன், உன் மூலமாய் ஒரு சிலராவது ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. இன்னும் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, சாபத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே கர்த்தருடைய பிரசன்னம் உங்க கூட என் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு சம்பவத்துல அந்த பிரசன்னத்தை அவன் எவ்வளவு முக்கியப்படுத்துறாங்கிறத சொல்றேன் பாருங்க. வொர்ஷிப் டைம்ல சண்டே ஸ்கூல்ல கூட சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லி பண்ணி சொன்னாங்க. சீனாய் மலையில ஆண்டவர் சொல்றார், நீ மட்டும் ஏறிவான்னு சொல்றார். அவன் போயிட்டான். போனவன் தேவ பிரசன்னத்துல அப்படியே இருந்துட்டான். உண்மையா தேவ பிரசன்னத்தை உணர்ந்தா எங்கேயுமே போக மாட்டோம். ஆராதனை வந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்கன்னா ஒரு நாள் கூட ஆராதனை மிஸ் பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். அவ்வளவு மகிமையான ஒரு காரியம். அந்த மகிமையை ருசித்தவன் அங்கேயே இருந்துட்டான். 40 நாள் அங்கே இருந்துட்டான். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே இருக்கிறாங்க, 40 நாள் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஆரோனை பார்த்து என்ன சொல்றாங்க? வழி நடத்தின தெய்வத்தையும் காணணும், வழி நடத்தின மோசையும் காணணும், அதனால எங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு தேவன் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஆரோன் நல்ல ஐடியா சொன்னாராம். என்ன சொன்னாராம்? உங்க பொண்ணெல்லாம் கொண்டு வாங்க. இந்த பொண்ணெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவர் அவங்கள அடிமைத்தனத்துல இருந்து வெளிவரும் போது பொண்ணோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இப்ப அந்த பொண்ணு வெள்ளிலாம் ஆண்டவர் எதுக்கு வெளிப்பட பண்ணினார்னா, ஒரு நாள் ஆசரிப்பு கூடாரத்தை கெட்ட போறார், அதுக்கு கொடுக்க சொல்ல வேண்டி வச்சாரு. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அது கண்ணுக்குட்டி செய்ய பயன்படுத்தினாங்க. பாருங்க, அதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், என்னை உயர்த்துகிறது எதுக்குன்னு புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப என் பணம் எங்க போகுதுன்னு புரிஞ்சுக்கணும், நான் எங்க கொடுக்கணுங்கிறதும் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கண்ணுக்குட்டியை பண்ணிட்டாங்க. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, கற்பனை எல்லாம் எழுதி விட்டு இதுபடி நடந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. பார்த்தா ஜனங்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. உடனே மோசையிட்ட சொல்றாரு, கீழே இறங்கிப்போ, அவங்க என்ன பண்றாங்க நீ அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், நான் இந்த ஜனத்தெல்லாம் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மோசே விழுந்து கதறான், ஆண்டவரே உம்முடைய நாமம் தூசிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி ஆண்டவர் மாறிட்டார். சரி, நான் என்ன பண்றேன்னு சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 2-3 வசியமா. இப்ப ஆண்டவர் மோசே கேள்வி ஜெபம் பண்ணோன்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாரு? நீர் உம்முடைய ஜனத்துக்கு வாக்கு பண்ணீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் வாக்கு பண்ணது உண்மை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போறது உண்மை. அதனால நான் என்ன பண்றேன்? நான் உங்க கூட வர மாட்டேன், நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு தூதனை அனுப்புறேன். அவன் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா கானானியர், எபூசியர், எமோரியர், எபூசியர் எல்லாத்தையும் தோக்கடிச்சு உங்களுக்கு அந்த தேசத்தை கொண்டு போய் கொடுத்துருவா அப்படின்னு சொல்றாரு. நம்மளா இருந்தாலும் சொல்லுவோம், பரவாயில்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தராருன்னு சொல்றாரு, ஆண்டவர் வந்தாலும் வரட்டா, நமக்கு ஆசீர்வாதம் தானே தேவை அப்படிதான் நினைப்போம். நம்ம அப்படிதான் நினைப்போம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் வந்த உடனே ஆளை காணாம போயிடுவாங்க, நன்மை பெற்ற உடனே ஆளை காணாம போயிடுவாங்க. நன்மை பெற்ற உடனே கர்த்தரை தேடுறதுடைய என்ன அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவரை பார்க்கறது குறைச்சிடும். ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஒரு தூதனை அனுப்புவேன் அப்படின்னு நீ சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எதுக்காக நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னா, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, எனக்கு ஒரு நேரத்துல கோபம் வந்தோன்னா அந்த ஜனத்தெல்லாம் அழிச்சிருவேன்,
நான் உங்களை அழிக்காதபடி உங்க நன்மைக்கு தான் சொல்றேன், நீங்க போங்க, நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் செய்திடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா மோசே என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை வாசிமா. ஆமென். உம்முடைய சமூகம் என் கூட வரலன்னா எனக்கு அந்த கானான் தேசமே வேண்டாம், இந்த ஜனத்துக்கு கானான் தேசமே வேண்டாம். ஏன்னா எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் நாங்க உம்மை விட்டு போனோம்னா எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிடும். ஆமென். பாருங்க, எல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்ற பாலும் தேனும் ஓனும் காட்டும் தேசத்துல உன்னை கொண்டு வச்சு நல்லா ஆசீர்வதிக்கிறேன், ஆனா நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். நீர் வரலன்னா இந்த இடத்துல இருந்து என்ன. ஆமென். தேவ பிரசன்னம் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இயேசு சொல்றார், என்னால அன்றி, ஆமா, அவர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அவர் இருந்தா என்ன பண்ண முடியுமா? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம். அந்த ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன், நேரமா இருந்த அநேகர் இருந்துச்சு. இந்த ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஜான் 14:12. யோவான் 14:12 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே, எங்கெல்லாம் ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே சொல்றாருன்னா ரொம்ப அழுத்தமா சொல்றார். இது அப்படியே நடக்கும்னு சொல்றார். என்ன சொல்றார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அல்லேலூயா. இயேசு விசுவாசிக்கிறவங்கள ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு தன்னை விசுவாசிக்கிறவங்களை குறித்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கான். பண்டிகையினுடைய கடைசி நாள்ல இருந்து என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவங்க உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகள். ஆமா, ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்ல போகிற போது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், கடைசி நாளில் நான் அவனை உயிரோடு எழும்ப பண்ணுவேன்னு சொன்னார். இந்த இடத்துல சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்யணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். மோசேயை எப்படி தெரிந்து கொண்டாரோ அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வருவதற்கோ, அதே போலதான் இயேசு என்ன கிரியை செய்தார்? எல்லாத்தையும் திறந்து இந்த பூமிக்கு வந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். கடைசி சொட்டு இரத்தத்தை வரைக்கும் உலகத்தின் பாவத்தை தீர்ப்பதற்காக சிந்தினார். அல்லேலூயா. ஆமென். அதை நம்ம விசுவாசித்து நம்ம பரிசுத்தமானவங்களா இருந்தா நம்மவும் எதுக்காக கிரியை செய்யணுமா? அவர் செய்த கிரியை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர், நித்திய வழியை காண்பிக்க வந்தவர், இயேசுதான் வழி என்பதை நம்மளும் செய்யணுமா? இயேசு செய்த கிரியை. இயேசு எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னாரோ அதே போல நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். வெறுமன இதை சரியான சிலவங்க இன்டர்பிரிட்டேஷன் ரெண்டு விதமா இருக்கும். இயேசு அற்புதம் செய்தார், மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணினார், சொல்லுங்க, செவிடர்களை கொண்டு காது கேட்க பண்ணார், கூட பார்க்க பண்ணார், நடக்க பண்ணார், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அவைகளையும் அவன் செய்வான். அவன் செய்தார்கள். அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அதே காரியத்தை நம்மளும் செய்யணுமா? அல்லேலூயா. இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். பெரிய காரியங்களை இயேசு செய்ததை விட இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு சீசனாய் மாறினவன் பெரிய காரியங்களை செய்வான். இயேசு ஊழியம் செய்தது எங்கதான்? கலிலேயாவிலும் யூதேயாவிலும். ஆனா இயேசுவை விசுவாசித்த சீசர்கள் எங்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணாங்க? உலகத்தின் கடைசி பரியந்தம். அல்லேலூயா. ஆமென். அவர் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். இயேசு இருக்கும்போது ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா பெந்தேகோஸ்தே நாளில் தேவ பிரசன்னத்தினால பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட போது 3000 பேர் சபையில சேர்க்கப்பட்டாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் சபை இருக்குன்னு செய்தா காரணம் என்னன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்யற கிரியைகளை செய்தபடினால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளும் அப்படி செய்யணுங்கிறதான் தேவ நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமேன்.
அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மார்க் 16:20 வசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கிற அடையாளங்கள். நீங்க அதே வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா அவரை விசுவாசித்த எல்லா சீசர்கள் மூலம் அந்த அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் சுகம் தருகிற தேவன், இன்றைக்கும் ஐஸ்வர்யங்களாய் மாற்றுகிற தேவன், இன்றைக்கும் விடுதலை தருகிற தேவன், இன்றைக்கும் பிசாசின் கட்டிலிருந்து, பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலை தருகிற இவர் இயேசு. ஹல்லேலூயா. நாம் அது எப்போ நடக்கும்? நீங்கள் நானும் புறப்பட்டு போய் இயேசுவை சொல்லும் போது, அவர் செய்த கிரியையை நீங்களும் நானும் செய்யும் போது அவர் என்ன பண்றாருன்னா அவர்களுடைய கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறார். அதான் கிரியை நடப்பிக்கிற தேவ சமூகம். என் கூட ஆண்டவர் இருக்கிறார். அவர் போய் சொல்றார், எனக்கு பேச தெரியாது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றார், நான் போறேன். அவர் செய்கிறார், சொல்றார், பேசுகிறார். உன் வாயோடு நான் இருந்து பேசுவேன். அவர் பேசுறார், அவர் சொல்றத சொல்றேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக அந்த பிரசங்கெல்லாம் எடுக்கணும்னா நான் ரொம்ப நேரம் எடுப்பேன். ஆனால் நான் ஒரு தீம் மட்டும் எடுத்திருப்பேன். அதை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு விடிய காலம் வரைக்கும் இதை பற்றி நினைச்சேன். கடைசியில் எனக்கு மண்டை ரொம்ப வெளியேற்றுச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே எனக்கு தெரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அந்த நேரத்தில் பேசிட்டு வந்துடுறேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அவருக்காக புறப்பட்டு போனீங்கன்னா உங்க கூட கிரியை நடத்தி. இன்னைக்கு நம்ம அதில் இருக்கோம். நான் ஒன்றும் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, நான் மாடு மேய்க்கிறவன், நான் திக்குவாயன், என்னை யாரும் மதிக்க மாட்டான். நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் என் கூட இருக்கிறவரை எல்லாரும் மதிப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் கூட இருக்கிறார். அவர் தான் என்ன போய் சொன்னார், அவர் தான் செய்ய சொல்றாரு, அவர் தான் நடப்பிக்க சொல்றாரு. இந்த பில்டிங்கை கட்டுறதுங்கிறது நம்மளால முடியாது. இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கே முடியாது தான். நேற்று கேட்டார் ஒருத்தர், 60 லட்சத்துக்கு பில்டிங் கட்ட போறீங்களாம அப்படின்னு கேட்டார். அவருக்கு தெரியாது நம்ம கையில் 5 லட்சம் தான் இருக்குங்கிறது. எப்போ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சொல்றார், ஒண்ணு இல்லாமையில இருந்து எல்லாவற்றையும் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன். அதை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றார், நான் செய்வேன். ஆமென். இன்னைக்கு கூட அப்படிதான் நம்ம கிரியை செய்யணும். இன்னும் எத்தனை பேர் நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாதவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, படுகொலிக்கு போறாங்க, போற இடம் என்னன்னு தெரியாம போறாங்க. ஹல்லேலூயா. ரோட்ல போறீங்க, யாரோ ஒரு சின்ன பிள்ளை ஓடிட்டு இருக்குது, ஒரு கார் வந்து அடிக்க போகுது, கண்டிப்பா அடிபட்டு சாவ போகுது. நம்ம கை கட்டிட்டு நீ வேடிக்கை பார்ப்பீங்களா? எத்தனை பேர் வேடிக்கை பார்ப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் அந்த பிள்ளையை தூக்கணும்னு நினைப்பீங்க, இல்லையா? அதே மாதிரிதாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு தூரம் போன யாரா இருந்தாலும் சரி, நித்திய அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்குது, எனக்கு தெரியுது, இவங்க அழிவுக்கு நேராக போறாங்க. நான் சும்மா இருக்க முடியாது, நான் அழாம இருக்க முடியாது, நான் அவங்கள்ட்ட போய் சொல்லாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். அவர் நம்மோடு கூட கிரியை நடப்பிப்பார். அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். முன்பாக சென்று கோணல் ஆனவைகளை செவ்வை ஆக்குவார். அந்த கோரேச குறித்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவன் அப்போ பிறக்கவே இல்லைங்க, அவன் பிறக்கவே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியில இந்த வசனம் இருக்குது. அவன் பிறக்கவே இல்லை. அவன் பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னால அவனை குறித்து தீர்க்கதரிசனம். கோரேசு அவனுக்கு முன்னால போய் சேவையாக்குறது. அவன் ஒரு அந்நிய ராஜா, அவனை கொண்டு இந்த தேவாலயத்தை மறுபடியும் கெட்ட போறேன் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனமா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே சொன்ன தேவன். எவ்வளவு மகிமையான ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அவருக்காக செல்வோம், அவருக்காக செயல்படுவோம். அவர் நம்ம கூட இருந்து, அவருடைய சமூகம் நம்ம கூட இருந்து
பயங்கரமான காரியத்தை செய்யும், அற்புதம் அடையாளங்களையும் செய்யும்.